ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு நாம திருக்குறள் கதைகள் வரிசையில தொட்டனை தூரும் மலர்கேணி மாந்தர்த்தம் கற்றனை தூரும் அறிவு அப்படிங்கிற திருக்குறள் கதை கேட்க போறோம். கேட்கலாமா? வாங்க. ஒரு ஊர்ல ஷோபி அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி பொண்ணு இருந்தாலாம். அவ செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்தான். ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப டக்குன்னு மேம் சொல்கிறதெல்லாம் உடனே பிடிச்சிப்பா. ரொம்ப ரொம்ப புத்திசாலி பொண்ணு. ஸோ அவளுக்கு எதை சொல்லி கொடுத்தாலும் ஒரு தடவை சொல்லி கொடுத்தோன்னே அவள் கேப்சர் பண்ணிப்பான். பட் ஸ்கூலில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால மேம் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்லி கொடுப்பாங்க இல்லையா? ஸோ நிறைய தடவை திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்கறதுனாலையும், அப்புறம் ரிவிஷன், எக்ஸாம் டைமில் ரிவிஷன் நிறைய ரிவிஷன் கொடுப்பாங்க. அப்போல்லாம் அவளுக்கு ரொம்ப போர் அடிக்கும். மம்மி இதே எத்தனை தடவை மம்மி சொல்லி கொடுப்பாங்க, இன்றைக்கும் ரிவிஷன் தான் பண்ணுவாங்க, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கே போகலை அப்படின்லாம் சொல்லி ரொம்ப அடம் பிடிப்பாள். அவங்க மம்மி புஷ் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. இல்லை ஸ்கூலுக்குலாம் லீவ் போடக்கூடாது, அனாவசியமாக நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுருவாங்க அவங்க அம்மா. ஸோ ஷோபிக்கு பிடிக்கவே பிடிக்காது. படித்ததே எத்தனை தடவை திருப்பி படிக்கிறது. இந்த மேம்லாம் போர் அடிக்கிறாங்க, ஏதாவது புதுசாக சொல்லி கொடுத்தா நமக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப நினச்சான். பட் இப்போ பாரு, ஸ்கூலில் சொல்லி கொடுத்ததே தான். அதே நம்பர் நேம்ஸ் எத்தனை தடவை படிக்கிறது, அதே ஃப்ரூட் நேம்ஸு, அதே வெஜிடபிள் நேம்ஸு, அதே தான் திருப்பி படிக்கிற மாதிரி இருக்கு. போர் அடிக்காதா அந்த மேம்க்கெலாம் அப்படின்னு நினைப்பான் ஷோபி. இதே அவளுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்ததா, டெய்லி அழுதுகிட்டே இருப்பாள். ஸோ அவங்க அம்மாவும் அப்பாவும் என்ன பண்ணாங்க, விடு இந்த வாட்டி எக்ஸாம் ரிவிஷனுக்கு அவளை ஸ்கூலுக்கே அனுப்பவே வேண்டாம், வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்கூலில் ஒரு தடவை படித்தது தான் ஷோபி. அதுக்கப்புறம் வீட்டில் ரிவிஷனுக்குலாம் போகவே இல்லை, வீட்டிலே தான் இருந்தாள். அவங்க மம்மியும் சொல்லுவாங்க, எடுத்து படி ஷோபி எக்ஸாமுக்கு. மம்மி, மேம் போர்டில் நான் எழுதி போடும்போதே எனக்கு புரிஞ்சிடுச்சு மம்மி, இது ஒரு சின்ன விஷயம், இதை போய் திருப்பியா படிப்பாங்க, நான் படிக்க மாட்டேன் மம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மா பார்த்துட்டே இருந்தாங்களாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்களாம். அப்புறம் அவங்க மம்மி சொன்னாங்களா, இந்த வாட்டி எக்ஸாமில் நீ ஃபுல் மார்க் எடுத்தேன்னா நான் நிச்சயமாக உனக்கு நீ ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்க ப்ளே ஸ்டேஷன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு ஒரே ஜாலியாகிடுச்சு. ஐயா, இன்னைக்கு மம்மி நம்மளுக்கு ஃபுல் மார்க் நம்ம வாங்கிடுவோம், நம்மளுக்கு ப்ளே ஸ்டேஷன் வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாலாம். ஸோ அப்போ என்ன ஆச்சு, அவளும் ஓகே நம்ம படிக்கலாம், பட் ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சதான், இதே என்னத்தை திருப்பி படிச்சுட்டு அப்படின்னு சொல்லி ஜாலியாக லீவ் ஃபுல்லாக விளையாடிட்டே இருந்தாலும் எக்ஸாமுக்கு படிக்கவே இல்லை. எக்ஸாம் அன்னைக்கு காலையில் உள்ளே போயாச்சு ஷோபி எக்ஸாம் ஹால் உள்ளார. மேம் கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுத்துட்டாங்க, பென்சில்லாம் ஷார்ப் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்கா. எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே அனிமல்ஸோட இதெல்லாம் கேட்டிருக்காங்க, ஷெல்டர்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. தெரியுமே எனக்கு, ஹென்னுக்கு பூப்பா ஸ்டேபிளா, அது ஹார்ஸா ஹென்னா, பிக்குக்கு என்ன வரும், ஐயோ. அப்புறம் அடுத்த கொஸ்டின் பார்க்குறான், பார்த்தா நம்பர் நேம்ஸ் வருது, அதுலேயும் டவுட் அவளுக்கு. எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டா அவள். இதுவா இதுவான்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டா எக்ஸாமில். ஐயோ, இது இன்னும் ஒரு வாட்டி படிச்சிருக்கலாம் போல இருக்கே, இது இன்னும் ஒன் டைம் யோசிச்சிருக்கலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லி அங்கே தான் ரொம்ப ரியலைஸ் பண்ணுறான் ஷோபி. ஐயோ மம்மி அப்பயே சொன்னாங்களே எடுத்து படின்னு, போச்சு நான் ஆசையாக கேட்ட ப்ளே ஸ்டேஷன் போச்சு, என்னோட ஃபேரி ஃப்ராக்கு வாங்கி தரேன்னு சொன்னாங்க டேடி, அதுவும் போயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லி பயந்துட்டே இருக்கான். எதுவுமே ஞாபகம் வரல. நம்பர் நேம்ஸில் தௌசண்ட்ஸோட ஸ்பெல்லிங் ஞாபகம் வரலை, அதுக்கப்புறம் எந்த அனிமலுக்கு எந்த அகாமடேஷன் ஞாபகம் வரல, எந்த மீனிங் ஆப்போசிட்ஸ் எதுவுமே ஞாபகமே வரல ஷோபிக்கு. ஆனால் எல்லாமே படித்த மாதிரியே இருக்குது, எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது, எதுவுமே ஞாபகமே வரல. அந்த எக்ஸாமில் ரொம்ப மோசமாக ஸ்கோர் பண்ணியிருந்தா ஷோபி. மேமும் பயங்கரமாக திட்டாங்க. ஷோபி, உனக்கு ரொம்ப திமிராயிடுச்சு, எப்போதும் நல்ல மார்க் வாங்குறேன்னு சொல்லிட்டு உன்னை அப்ரிஷியேட் பண்ணால் இந்த வாட்டி பாரு ரிவிஷனுக்கே வரல, ஏன் வரல பாரு, உன் மார்க்ஸ் எல்லாம் பாரு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. எல்லாத்துலேயும் பார்த்தா ரொம்ப 1 டிஜிட் மார்க் தான் வாங்கியிருக்கா, கம்மி மார்க்ஸ் தான் வாங்கியிருக்கா. அவளுக்கே அதை பார்த்தோன்னே ரொம்ப அவமானமாயிடுச்சு. ரொம்ப கம்மி மார்க்காக வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணான். வீட்டில் மம்மி ஹக் பண்ணிட்டு அழுகுறான். மம்மி சாரி மம்மி, நீங்கள் சொன்னீங்க திருப்பி படி, ஒரு தடவை படிச்சு பாருன்னு, நான் தான் உங்கள் பேச்சையே கேட்கல அப்படின்னு சொல்லி அழுதாலாம். அண்ணே மம்மி சிரிச்சுக்கிட்டே சொன்னாலாம், ஷோபி நீ ரொம்ப ஸ்மார்ட்னு எனக்கு தெரியும், ஒரு தடவை சொன்னோன்னே புரிஞ்சுக்குவேன், நீ அவ்வளோ ஸ்மார்ட்,
பட் ஆனால் என்னன்னா நம்ம திரும்ப திரும்ப படிக்க போகும்பொழுது தான் ஒரு விஷயம் நம்ம மனசில் நிற்கும். அதோடு இல்லாமல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹென்னுக்கு வந்து கூப்பை, ஹார்ஸுக்கு ஸ்டேபிள், இது திருப்பி 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 படிக்கிறோம் இல்லையா? அப்போ படிக்க போகும்பொழுது தான் இதுக்கு இது அப்படிங்கிறது லைஃப் லாங் உனக்கு ஞாபகத்தில் இருக்கும். இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்டில் படித்தது செகண்ட் ஸ்டாண்டர்டோட மறந்துடலாமா? தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் இல்லை கண்டிப்பாக. ஸோ அப்போ அடுத்த வருஷமும் ஞாபகம் இருக்கணும்னா நம்ம திருப்பி திருப்பி படிக்கணும். அதே மாதிரி நீ ஒரு சில அனிமல்ஸோட அகாமடேஷன்ஸ் இந்த ஷெல்டர்ஸ்லாம் படிக்கும்போது உனக்கு உடனே டக்குன்னு என்ன வரும், அப்போ இந்த அனிமலுக்கு எங்கே இருக்குது, இந்த அனிமலோட ஹவுஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு நீயா யோசிச்சு நீயா போய் அதோட ஹவுஸ் நேம் எல்லாம் புக்ஸ்லலாம் போய் தேடுவ, இன்டர்நெட்டு கூகுள் எல்லாம் போய் தேடுவ. அப்போ நீ இன்னும் நிறைய கற்றுக்குவ. அதுக்காக தான் ரிவிஷன் பண்ணுறாங்க. அதை விட்டுட்டு எல்லாரும் அதையே திருப்பி திருப்பி படிக்கிறாங்க, எல்லாரும் அதையே படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு ரிவிஷனுக்கு போகவே மாட்டேன் அப்படின்லாம் சொல்லவே கூடாது. பத்தியா இப்போ நீயே புரிஞ்சுக்கிட்டியா, போச்சா பிளே ஸ்டேஷன் மிஸ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி அம்மா கேட்குறாங்க. அப்போதான் மம்மி நான் மார்க் கம்மியாக ஸ்கோர் பண்ணுவேன் தானே நீங்கள் பிளே ஸ்டேஷன் வாங்கி தரேன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே மம்மி சொன்னாங்க, இல்லைடா செல்லம், நீ கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் பண்ணுவேன், நீ வேணா பாரு, அடுத்த தடவை ஃபுல்லாக ரிவிஷனில் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணி படித்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணால் மம்மி உனக்கு நிச்சயமாக வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்களாம். ஷோபி இனிமேல் எப்படி படிப்பா? ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட படிப்பா தானே? நீங்களும் அப்படி தானே படிப்பீங்க. இதை தான் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தொட்டனை தூரும் மணற்கெண்ணி மாந்தர்த்தம் கற்றனைத்து ஊரும் அறிவு. அதாவது எப்படி கேணினா வந்து கிணறெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தோண்டுவாங்க. எவ்வளோ ஆழமாக நம்ம தோன்றோமோ அவ்வளோ நிறைய தண்ணி வந்துட்டே இருக்கும். அதில் சும்மா மேலே லைட்டாக பண்ணாலும் கொஞ்சம் தண்ணி தான் வரும். நல்லா டீப்பாக தோண்டினா தானே நிறைய தண்ணி வரும். அந்த மாதிரி தான் நம்மளும் படிக்கிறத சும்மா மேலோட்டமாக படிக்காமல் டெப்த்தாக படிக்கணும், டீப்பாக படிக்கணும், இன்னும் 2-3 தடவை படிக்கணும். அப்போ தான் அது ஆழமாக நம்ம உள்ளே போய் நம்மளால் திருப்பி திருப்பி அதை யோசித்து இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ்க்கு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். தவிர நம்ம படித்தது எப்போவுமே ரீட்டைன் ஆகும். புரிஞ்சுதா குழந்தைங்களா? இந்த கதை பிடிச்சிருந்ததா? இன்னொரு கதையில் பார்க்கலாமா? பை பாய்.